காப்பிரைட் டிஸ்க்ளைமர். ஏய், என்னடா முறைக்கிற? நீ அந்த முறைக்கிற? இல்ல, நீதான் இனிஷியேட் பண்ண. நோ, நீதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண. பார்க்கலாம்டா. One eternity later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா? இந்த காட்டு வாழ கௌவி. காட்டு ஒரு காட்டு காட்டி தாண்டி ஜோடிக்கிளி. பேட் டைம்ல பைட்டிங்க போட்டோம் போல. நோ 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 உசாராய்க்கிற அரிசி முழுக்கே. கவலைப்படாத நாய் ஜீவராசியே, இன்னையிலிருந்து இந்த கறி உன்னைய டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். எது டேக் ஓவர் பண்ணிக்கிறியா? என்ன ஆண்டி, ரியாக்ஷனே சரியில்லை இவன்ட்ட. நான் சமாதானப்படுத்திக்கிறேன் கரேஷ், நீ சாந்தமா இரு. ஏய் ஆண்டி, என்ன இவன் விஷன் தெரியாம நீ வாக்கு கொடுக்குற? ஐயோ, நான் வாக் அவுட் பண்றேன்ப்பா. ஜீவராசி ஜவ்வரிசின்ட்டு இருக்கான். ஹலோ மேடம், இப்படி அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம அன்வான்டா என் 20 பேக்ஸ்ல கை வைக்காதீங்க. இந்த பண வெள்ளத்துக்கு அது பிடிக்காது. ப்ளீஸ் கை எடுங்க, நான் ரெஸ்ட் மூடு போகணும். பஸ் மடியில பந்துக்கோ. பஸ்ஸே என்னடா சோல்டர் கடியில சாக்கடையை வச்சிருக்க? வாழ்க்கையில பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி புதையல் கிடைக்கும். அப்போ அந்த புதையலை பொறுமையா இந்த மாதிரி பிரிச்சு இப்படி பிச்சுக்கிட்டு ஓடிடணும். அந்த பொப்பைன் வாயா, அந்த பண்ண தின்னவனுக்கு பேரி புடுங்க. ஹே, என்னடா ப்ரௌன் சுகர், உன்னை விட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வெக்ஸா இருக்கியா? அதுக்கு இந்த ரூஸ் சாரி கேட்டுக்கிறேன். சரி போதும், நான் பயந்துட்டேன். அப்புறம் பார்க்கலாம், நான் வாரேன். டேய், அது தண்ணியை நூத்துறா. நான் ஊத்துறான்னு சொல்றேன். அதங்கோ இருவா வர. நவுத்துனா என்ன நெலிஞ்சிட்டு இருக்க? அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? கூண்டுக்குள்ள இருந்த பெரிய கேட்டான்னு நினைப்பா? எவனாவன்? லேப்ரட்டார் லசியே, அடுத்து ஓன் கூண்டுதான். சோத்த எடுத்து வையே, வந்துட்டே இருக்கேன். என்ன பாசமா பாக்கணும்? ஐயோ, கிட்ட வரோம். என்ன மச்சி? யாரா உனக்கு மச்சி? மசாலா பாக்கெட்டு மூஞ்சி. எப்படி என்ன ஜடா நம்மார டேமேஜ் ஆயிடுச்சா? அதான் மேல ஃபேன் ஓடுதுல, நீ என்ன தனியா காத்திருச்சிட்டு இருக்க? இதுல 10 பேர் வேற ஜாகுவார் ஜடாவா. என்ன நம்ம தரத்தை போட்டத காத்தடிக்கிறோன்னு சொல்லிட்டு போறான். இல்ல வேணாம்ப்பா. அட கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இல்லப்பா, பார்க்கவே அட்ராக்டிவா இல்லப்பா. நீயே வச்சுக்கோப்பா. தேங்க்ஸ். அட இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இன்டெலிஜென்ஸ் கூடும். ட்ரை பண்ணி பாரு. விட மாட்டிக்கிறானே. சரி, நோனோப்பா, பாடி செட் ஆகாதுப்பா, அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓனரு குதிரை சவாரிக்கு கூப்பிட்டு போனா என்ன இப்படி சேவை சவாரி கூப்பிட்டு வந்திருக்கா? இந்த சவப்பு குடுமையும் பாரு, ஒருவேளை அரிசிக்கான எப்படி ஓடுதுன்னு. இதுல அப்பப்ப கொக்கப்பானு ஆரஞ்சு வேற. ஐயா, சாப்பிட்டு 40 நாள் ஆச்சியா? ஹங்கரி ரொம்ப ஹியூஜா இருக்கியா? இப்படி பாத்துக்கிட்டே இருக்காம இந்த பால் ஜிலேபிக்கு ஏதாவது ப்ரொவைடு பண்ணுங்கய்யா. நீங்க செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல சீட்டு கன்ஃபார்ம்யா. ஐ பண்ணு, எப்படி என்னோட நடிப்பு சும்மா நேச்சுரலா இருக்கா? அப்போ எல்லாமே ஆக்டிங்கா? தேங்க்யூ சோ வெரி மச். ஹே பண்ணு இப்போ தின்னு. இதுக்கு நான் செத்து சொர்க்கத்துக்கு வர போகணுமா? யுவர் விஷ். ஏ துண்டு பிஸ்கெட்டு, இப்போ உனக்கு இது தேவைதானா? ஆல்ரெடியா நம்ம ஏரியால ஆளு பத்தாம தான் இவனுங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். எதுக்கு இப்படி தேவையில்லாம சீனை போட்டு சிவராகிட்டு இருக்க? டே இவனை விட்டுருங்கடா, தெரியாம பண்ணிட்டான்டா. டே பிளாக் பாம்பு, ஆளை கூப்பிட வந்த இடத்துல இப்படி ஆம்புலன்ஸ கூப்பிட வச்சிடாதீங்களா? ஆல்ரெடி ஆள் வேற கம்மியா இருக்கு. டே பாதி பைத்தியம், உன்னை வினமாட்டானுங்களா? டே அவன் சாயந்தரம் சுகர் மாத்திரை வேற போடுறான்டா. நீங்க இப்படியே சுத்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவனாவே செத்துருவான்டா. சொன்னா கேளுங்கடா. பாரு, இந்த வைப்ரேஷன் கூட ஆன்லயே தான் இருக்கு. டே மேஸ்திரி, எங்களை பெயிண்ட் வேலைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னா சரி, அதுக்காக இப்படி பெயிண்ட் டப்பாலே ஒரு எக்ஸாம் கூப்பிட்டு போதே நீ? சொன்னபடி பேட்டா மூட்டு வரல மாவன. இந்த நிப்பான் பைஸ் நேரா பெயிண்ட் அடிச்ச பிளாட்டுக்கு வந்து உச்சா அடிச்சுன்னு சொல்லிட்டேன். ஆன்டியை இழிச்சதெல்லாம் போது ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுறான். பெயிண்ட் அடிக்க கூட்டு வந்து பாறையில ஏத்தினோன்னு இருக்குது. ஏன்னா வேலைச்சேரியில வீட்டை பார்க்காதீங்களானா கேட்குறீங்களா? வருஷம் டிசம்பர் மாசம் தூக்கிட்டு வந்துடுறானுங்க. மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, தண்ணி பூந்துச்சுன்னு. சை, இந்த ஓனரை வேற நம்ம உசுரை போட்டு வாங்கலாம். பாரு, உள்ள வர 2 மீன் உல்லாசமா இருக்கு. அடுத்த வருஷம் முதலைய முன்னாடி உட்காரச்சு கூட்டு வந்துருவான்னு வாட்டுது. ஜிஞ்சினக்கா ஐ ஜிஞ்சினக்கா இமே ஒரு மாதிரி பாக்குறான். நானும் ஒரு ஜிஞ்சினக்கா. மாறே, நான் நாய் போய் மாறு ஃப்ரெண்டு கூட விளையாடு போ. ஓகே, ஜிஞ்சினக்கா. ஓய் ஜிஞ்சினக்கா ஓவலூர் போலாம். ஜிஞ்சினக்கா. ஓய் உன்னை என் மூஞ்சில முறிக்கூடான்னு சொல்லியிருக்கேன்ல.
எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்ப வர உனக்கு என்ன மூஞ்சில தானே முடிக்கூடாது. இப்ப பாரு, நான் ரிவர்ஸ்லயே வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன். வெக்கத்தவனே பரவாயில்ல, இந்த ரக்கூன் ராஜேஷ்க்கு வெக்கத்தை விட வெல்னஸ் தான் முக்கியம். அந்த வெல்னஸ்க்கு சோறுதான் முக்கியம். போயிடு. என்னடா இது, இவன் இப்படி டக்குன்னு தாரவாத்தெல்லாம் கொடுக்க மாட்டானே. சந்தேகத்தின் பேரில் வாங்கிட்டு போறதா? போயிட்டா எடு இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிச்சிடலாம். ஏன்டா சோத்துக்கு பிறந்த சாணி மாடுகளா, இதுக்குதான் எனக்கு சிங்கிள் பீஸ கொடுத்து அமுச்சுட்டியா நீயே? சோ எப்பதான் போடுவாளோ. இங்க இருக்கிற குப்பை தொட்டிக்கு குறி பாக்குறதே கண்டலத்துக்குரியது. எங்க எந்திரிச்சு வர போறா? நல்ல முடிவு, போட்டு தொலை. இல்ல எனக்கு புரியல. புரிஞ்சிருச்சு, வா போலாம். ஐயோ இதுவா? ஹேண்டில் சரியில்ல. எதை கொண்டு மூஞ்சி வைக்கிறா? டயப்பரை மாத்தி தொலைங்கடா. பஞ்சாமிர்தம் போட்டு பல மணி நேரம் ஆயிடுச்சாட்டுக்குது. இப்ப என்ன குறவழியில கிக்கடிச்சுட்டா? எவ்வாடே பேரண்ட்ஸ் எங்கடா இருக்கீங்க? இத பெட்டீங்களா இல்ல வாமிட் பண்ணீங்களாடா? முடியல. நீங்க போடுற 3 வேற மீல்ஸ் இதெல்லாம் என்னால இப்படி தரிச்சாக முடியாதுடா. என்னைய ஏதாவது பூனைகள் காப்பதற்றையாவது கொண்டு போய் சேர்த்திருங்கடா, புண்ணியமா போகும். பாரு மாவு பசிக்குது. இதுக்கு மேல எனக்கு பேஷன்ஸ் இல்ல, ஒன்லி வயலன்ஸ் தான். என்ன பாக்குற? தர்பூசணி தலையில முட்டி முளைச்ச மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்க நீயே? போடி நம்பிய. இனிமேட்டு என் பக்கம் வந்த அந்த பிஞ்சு மூஞ்சில பூரா விட்டுருவோம் பாத்துக்க. ஃபைனலா ஒரு பஞ்சு வைக்க. தூக்கத்தை எவன்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அற மண்புழு புட்டிய மண்புழு. என்னது? ஐயோ பாம்பு! இன்னைக்கும் அதே காய்ச்சாத பாலா? என்ன கடைசி வரைக்கும் வெஜ்ஜு பூனையாவே வளர்த்தி சாவடிக்குவான்னு பாக்குறியா? என் ஆட்டிடியூட பார்த்தாவே தெரியல, நான் 1000 ஃபிஷ் திம்பேன்னு. ஐயோ போய் தொலைறானான்னு பாரு. உன் மோப்ப சக்தி நம்ம உலகா புரிய தூவ எவ்வளவு நேரமாடா தொங்குறது? சூழ்று வேற சிவராவுதே. பெரிய மிலிட்டரி டாக் அப்படியே மிஷனை முடிக்காம போக மாட்டாரு. 2 பிஸ்கெட்டை திருடினதுக்கு 2 மணி நேரமா தொலைவிட்டு இருக்கான் தேங்காய் முடித்தலைய. டே என்னைய கொல்லவும் மாட்டேங்கிறீங்க, எஸ்கேப் ஆகவும் விட மாட்டேங்கிறீங்க. டெய்லி இப்படி சோறு போட்டு சைஸை மட்டும் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லி முடிக்கல, அளந்து பார்க்க வந்துட்டான் ஆரஞ்சு கேட்டு புருஷன். உங்களுக்கு எவ்வளவு பெருசாதான்டா ஆகணும்? என்னைய ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட மதிக்க மாட்டேங்கிறானுங்களே. என்னைய கொல்றதுனா கூட கொன்றுங்கடா, ஆனா இப்படி பைத்தியக்காரத்தனமா என்னைய வச்சு ஃபுட்பால் எல்லாம் ஆடிட்டு இருக்காதீங்கடா. 3 பேரும் 3 கலரா வேற இருக்கானுங்க, முட்டா பீஸுங்க. இதுல கேங் பேரை பாரு, கலக்கல் கலர் பாய்ஸா. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். பாத்தீங்களா ஆபீசர் என் நிலைமைய எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு? ஹெல்ப்னு கூப்பிட்டதும் உடனே வராம 1.5 மணி நேரம் கழிச்சு வந்தீங்க பாத்தீங்களா? உங்களோட எஃபோர்ட்டை நான் வெகுவா பாராட்டுறேன். irresponsible idiots. நிஜமாவே மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சீங்களா? உதவின்னு கூப்பிட்டது எவ்வளவு ஊக்கமா வரீங்கன்னு டெஸ்ட் பண்ணதாண்டா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா இந்த பால் பாக்கெட்டு. கௌமாரி எப்படி இருக்க? போடா, நானே என் மாமாவை ஜல்லிக்கட்டு கூட்டு போயிட்டாங்கன்னு சோகத்துல இருக்கேன். இவன் மாமன் ஜல்லிக்கட்டு போடுறதுக்கு எனக்கு மாவு கட்டு போட்டான். யாரு பாது? அட நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டரா? இருக்கட்டும். என்னம்மா சம்சாரப்பா? சூப்பர் சூப்பர். குடுமா என்ன வச்சிருக்கீங்க? நல்லா டேஸ்டா தான்ப்பா இருக்கு. மாஸ்டர் இல்ல எம்டியா இருக்கே. அகிலாவை பார்க்க வரும்போது இப்படி எம்டியா வரலாமா? நோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஆசீர்வாதம். நீ குடுமா. நல்லா இருக்கு. அந்த கவல் இருக்குது என்ன? குடுமா. வயிறு நம்பிடுச்சே. சரி பிளஸிங்ஸ போட்டுருவோம். வாழ்க வனமுடன் மாஸ்டர். வைந்துட்டியா? சும்மா ஃபன்னு. அகிலாவும் ஃபன் பண்ணுவேன். அப்புறம் சொல்ல மறுத்துட்டேன், நல்லா நடனம் ஆடுறாம நீ. இந்த போட்டோ உன் சரித்திரத்தில் இடம்பெறும். வாழ்த்துக்கள்.